தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒலி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம எல்லாருடைய குறிக்கோள்களுமே பொதுவாக நம்ம இந்து மதத்தில் நாம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்களே தர்ம அர்த்த காம மோட்சங்கிறது தான். தர்மத்தை நிலைநிறுத்துவது, நிலைநிறுத்திய தர்மத்தின் மூலம் நமக்கு ஈட்டக்கூடிய பொருளை தர்ம வழியில் ஈட்டுவது அர்த்தம். இந்த பொருளை கொண்டு தர்மமான வாழ்க்கையில் நாம் நம்முடைய இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வது, குறிக்கோள்களை அடைவது, மோட்சம். இந்த 3 விஷயங்கள் சரியாக நடக்கும்போது நம்முடைய வாழ்வியலை முடித்து முறையாக பிறவியில்லா ஒரு பெருநிலையை அடைவது. இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்ற 4 விஷயங்கள்ல ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையும் சந்தான பாக்கியமும் அப்படிங்கிறது தர்மத்துடைய ஒரு பகுதியாகவே நம்முடைய இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு ஒரு மனிதன் பிறக்கும் போது தான் செய்ய வேண்டிய கடமைகளில் தவிர்க்க முடியாத, தவிர்க்கக்கூடாத கடமைகளில் ஒன்றாக சந்நியாச வாழ்வை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைவருமே இன்றைக்கு குழந்தை பேருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துத்தான் தீர வேண்டும்ங்கிறது தர்மசாஸ்திரம். இன்றைக்கு இந்த குழந்தை பேரு அடைய வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் நாம் ஈடுபட்டாலும் கூட நம்மில் நிறைய பேருக்கு நம்முடைய கர்ம வினைகளாலோ, முற்புறவி வினைகளாலோ, அல்லது நம்முடைய மூதாதையர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகளில் இருக்கக்கூடிய மாறுபாடுகளாலோ குழந்தையின்மைங்கிற ஒரு நோய் ஏற்பட்டு நமக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு திருமணமாவதே மிகுந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இளவயது திருமணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத ஒரு நிலை இன்றைக்கு சூழ்கின்ற நிலையில் ஒரு 28 வயசில் தான் கல்யாணம் ஆச்சு, 30 வயதில் தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு குழந்தை பேரும் தள்ளி போகும்போது அது ஏற்படுத்தக்கூடிய மன வருத்தம் வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க முடியாத அளவுக்கு மோசமானதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய வகையான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். மருத்துவம் வளர்ந்த நிலையில் இருப்பதையும், விதவிதமான மருத்துவம் சார்ந்த சிகிச்சைகள் வருவதையும், ஆண் இல்லாமல் குழந்தை பிறப்பு, பெண் இல்லாமல் குழந்தை பிறப்பு, செயற்கையாக குழந்தையை உருவாக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்ன்னு விதவிதமான விஷயங்கள் சொல்லப்படும் போது கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்ன தெரியுமா? இன்றைக்கு இயற்கை வழியில் பிறக்கின்ற குழந்தையை போல எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது தான். கொஞ்சம் முன்னோக்கி போவோம். ராமபிரான் ராவணனை வதைத்து சீதையை மீட்டு கொண்டு அவர் அயோத்திக்கு சென்று விடுகிறார். அயோத்திக்கு போன பிறகு திருமணமாகி நீண்ட நாள் ஆகிவிட்டது. 14 வருடம் காடில் இருந்தாகிவிட்டது. போர், சிரமம், நிறைய சிரமங்களை அனுபவித்தாகிவிட்டது. மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபட்டு குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிற முயற்சி செய்யும் போது குழந்தை வரம் கிடைப்பதற்கு சிறிது காலதாமதம் ஆகிறது. இப்போ ராமபிரான் தன்னுடைய குருவான மகரிஷி வசிஷ்டரை சந்தித்து இதற்கான காரணத்தை கேட்கும்போது அவர் பிரம்மஹத்தி தோஷத்துடைய ஒரு பகுதி இன்னும் பீடித்து கொண்டிருப்பதாகவும், இந்த பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி நடைபெற்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ அதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திற்கு சென்று பிரம்மஹத்தி தோஷ பூஜை பண்ண சொல்கிறார். அப்போ அந்த பிரம்மஹத்தி தோஷ பூஜை பண்ணுறதுக்கு ராமன் ஹனுமனோடு இந்த ராமகிரிக்கு வரார். அப்போ இந்த இடம் 5 மலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இந்த 5 மலைகளிலிருந்து தான் கொசஸ்தலை ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு உருவாகிறதாகவும், இந்த மலை ராமகிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் ஈசானிய லிங்கம் 5 முகங்களை கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய தலையிலிருந்து உருவாகக்கூடிய நதியாக கொசஸ்தலை நதி இருக்கணும். அப்போ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஈசானிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு அந்த பூஜை செய்ய வரார். பூஜை செய்ய வரும்போது ஹனுமன் காசியிலிருந்து இந்த லிங்கத்தை கொண்டு இங்கே வைக்கிறார்.
ஏற்கனவே அந்த லிங்கம் மிக பழமையான லிங்கம். காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே வைக்கப்படுகிறது. அந்த இடத்துல அந்த பூஜையை அவர் நடத்துகிறார். அந்த பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி நடைபெறுகிறது. இதுதான் இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம்னு சொல்லுவோம். இன்னொரு புராணம் சொல்கிறாங்க, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஈசனை வாலி ஒரு முறை வந்து பூஜை செய்ய வந்ததாகவும், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய அந்த சக்தியை உணர்ந்து அந்த ஈஸ்வரனை தன்னகத்தே கொண்டு செல்வதற்காக வாலி தன்னுடைய முழு பலத்தையும் கொண்டு அந்த சிவலிங்கத்தை கட்டி இழுக்க முயற்சி செய்ததாகவும், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் இன்று கூட ஒரு பகுதி சாய்ந்து அந்த கட்டி இழுத்ததற்கான தடயத்தோடு இருக்கிறதாகவும், கடைசியில் அது முடியாமல் போனதால் தன்னுடைய தோல்வியோடு வாலி திரும்பி போனதாகவும், அதனால் அந்த இடத்திற்கு வாலீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ராமனுக்காக அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கமாக சொல்லப்படுவதனால இந்த இடத்துல ராமகிரிங்கிற பெயர் ஏற்பட்டதாகவும், என்னதான் இது 5 மலைகள் ஈசனுடைய தலைகளாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த ஒரு மலைக்கு பேர் ராமகிரியின் பேர் வந்ததற்கு காரணம் ராமன் பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி பூஜை செய்ததால் ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இதிகாச புராணங்கள் ஒவ்வொரு கோயிலை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த இதிகாச புராணங்கள் அப்படின்னு வரும்போது அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாக இருப்பதாக இது இருக்கிறத பார்க்கணும். இந்த கோவிலில் 4 விசேஷங்கள் உண்டுங்க. முதலாவது, இந்த கோவில் என்னதான் சிவன் கோயிலாக இருந்தாலும் பைரவருக்கு தான் இங்கே முதல் வழிபாடு. இந்த பைரவருடைய பெயரே சந்தான பிராப்தி பைரவர் தான். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை அளிக்கக்கூடிய பைரவ சக்திங்க தான் இந்த கோவிலுக்கு பேர். அப்போ இந்த இடத்துல என்னதான் வாலீஸ்வரர் இருந்தாலும் மரகதாம்பிகை இருந்தாலும் கூட இந்த இடத்துல பைரவருக்குத்தான் பூஜை. இது முதல் விசேஷம். இரண்டாவது விசேஷம், பொதுவாக நாம் சிவன் கோயில்களுக்கு செல்லும்போது சிவன் லிங்கத்துக்கு எதிரில் நந்தி மகாதேவரை தான் பார்ப்போம். ஆனால் இந்த கோவிலில் சிவலிங்கத்துக்கு நேர் எதிரில் ஹனுமன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது உலகத்திலேயே நாம் பார்க்க முடியாத ஒரு திருக்கோயில். ஏன்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும்போது ஒரு இடத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுங்கிறது ஒரு பெரிய விஷயமாகத்தானே நம்ம பார்க்குறோம். இந்த வகையில் சிவலிங்கத்துக்கு எதிரே நீங்கள் பார்ப்பது நந்தி மகாதேவரை அல்ல, ஹனுமனை நீங்கள் பார்க்க முடியும். மூன்றாவது, இந்த கோவிலுக்கு வெளியே வந்தீங்கன்னா மலையுடைய அடிப்பகுதியில் நந்தியுடைய வாயிலிருந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இது எந்த கோடை ஏற்பட்டாலும் எவ்வளவு வறட்சி ஏற்பட்டாலும் இந்த நந்தியுடைய வாயிலிருந்து எங்கிருந்து தண்ணீர் வருகிறதுன்னு தெரியல. ஆனால் நந்தியுடைய வாயிலிருந்து வருகின்ற தண்ணீர் இன்றைக்கு தொடர்ந்து ஊற்றிக்கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். திருத்தலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த தண்ணீரை பிரசாதமாக பக்தர்களும் இதை எடுத்து செல்வதையும் தலையில் தெளித்து கொண்டு கோயிலுக்குள் செல்வதையும் நம்ம பார்க்கிறோம். இது மூன்றாவது விசேஷம். நான்காவது விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய புஷ்கரிணி தீராத நோய் தீர்க்கக்கூடிய புஷ்கரிணி. பொதுவாக சந்தான பிராப்தியை கொடுக்கக்கூடிய பைரவரை கொண்டிருக்கக்கூடிய கோயிலாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ராமருக்காக கொண்டு வந்ததால் ராமகிரிங்கிற பெயர் கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட தீராத நோய் தீர்க்கக்கூடிய சிறந்த கோவில்களில் ஒன்றாக இந்த புஷ்கரிணி தீர்த்தம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். திருப்பதிக்கு பிறகு, திருப்பதியில் ஒரு நோய் தீர்க்கக்கூடிய புஷ்கரணி உண்டு, அதன் பிறகு நாம் பார்க்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தமாக இது இருக்கிறத பார்க்கணும். சந்தான பிராப்தி அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம முறையாக புரிந்து கொள்ள வேண்டியது. ஒருத்தருக்கு மருத்துவ ரீதியாக இல்லாமல் ஆன்மீக ரீதியாக குழந்தை இல்லாமல் போவதற்கு 5 காரணங்கள் உண்டு. 5ஆம் இடம்னு சொல்லுவோம். ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பழுதடைந்து போயிருந்தாலோ மாறி இருந்தாலோ அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய முதல் சிரமமே குழந்தையின்மை தான். இரண்டாவது, நாம் செய்த கர்ம வினைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய குழந்தையின்மை நோய். இன்றைக்கு நம்முடைய பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய நமக்கு முன்னோர்களை நாம் முறையாக மதிக்காததனால் பித்ருகர்மாக்களை நாம் செய்யாத போது நமக்கு ஏற்படுகின்ற நோயாக இருப்பது. நான்காவது,
பிரம்மஹத்தி தோஷம், தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யக்கூடிய உயிர்கொலைகள் இன்றைக்கு பிரம்மஹத்தியை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். 5வது ரொம்ப முக்கியமானதுங்க. இன்றைக்கு பாப எண்ணங்கள் கொண்ட வாழ்க்கையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். பேராசைப்படாத, கோபப்படாத, அடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லாத, பொறாமை கொண்டிருக்கக்கூடிய, மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய வாழ்க்கையில் தான் இன்றைக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு அந்த வாழ்க்கை எல்லாமே நம்மை பாடாய்ப்படுத்தி சிரமப்படுத்துவதற்கான அடிப்படை காரணமாக இன்றைக்கு நமக்கு இந்த குழந்தையின்மை நோய் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு குழந்தையின்மை நோய் ஏற்படும் போது மருத்துவ ரீதியான காரணங்கள் நன்றாக இருந்தாலும் கூட இன்றைக்கு குழந்தையின்மை நோயை மருத்துவ ரீதியான காரணங்கள் இல்லாமல் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்ற வேண்டும் வரும்போது முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று இது நிச்சயமாக இந்த 5ஆம் இடம் பித்ரு தோஷத்தை பற்றி தான். ஏன் இந்த கோவில் விசேஷம்? 3 காரணங்கள். 1, 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய கிரகதோஷத்தை மாற்றக்கூடிய, பிரம்மஹத்தி தோஷம் வரை இருக்கக்கூடிய தோஷங்களை மாற்றக்கூடிய சக்தி ஒரே ஒரு கடவுளுக்கு தான் உண்டு. உங்கள் பரம்பரையில் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் சரி, நீங்கள் முன் ஜென்மங்களில் செய்திருக்கக்கூடிய பாவங்களையும் நீக்க வேண்டும்னா காலபைரவரால் மட்டும்தான் அது சாத்தியம். இந்த கோவிலுடைய விசேஷம், காலபைரவர் வெறும் காலபைரவராக இல்லாமல் சந்தான பிராப்தி கொடுக்கக்கூடிய காலபைரவராக இருக்கிறது தான் இங்கே ரொம்ப பெரிய விசேஷம். அதனால் இந்த கோவில்களுக்கு நம்ம போகும்போது, முன்னாடிலாம் அந்த கோவிலில் ரொம்ப கூட்டம் இருக்காது, ஆனால் இப்போல்லாம் நிறைய கூட்டத்தோடு வரக்கூடிய பெரிய கோவிலாகவே மாறிவிட்டது. இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் தமிழக எல்லைக்கு மிக அருகில் இருக்கிறதுனால இந்த கோவில் ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறத நம்ம பார்க்கோம். இன்றைக்கு இந்த கோயிலுடைய முதல் விசேஷம், பைரவர் உங்களுடைய பாவங்களை அறுத்து குழந்தை சந்தான பாக்கியம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை மிகுந்தவராக இருக்கிறத பார்க்கும். 2வது, இன்றைக்கு பிரம்மஹத்தி தோஷ நிவாரண ஸ்தலமாக இருக்கிறதுனாலேயே 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய காலபைரவர், பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தியை செய்யக்கூடிய வாலீஸ்வரர். திருவிடைமருதூர் செல்லும்போது எவ்வாறு பிரம்மஹத்தி தோஷம் நமக்கு நீங்குமோ அதே போல பிரம்மஹத்தி தோஷம் நீக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 3வது புஷ்கரணி, எந்த நோயும் நீக்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தம். நம்ம எல்லாருமே கோவில் போகும்போது நம்பிக்கையோடு போகிறோமாங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு வருதுங்க. இப்போ நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் போகிறீங்க, கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் உங்கள் நோய் தீரணும்னு உப்பை கரைத்தா நோய் தீருங்கிறது ஐதீகம். திருவள்ளூர் வீரராக சுவாமி கோவிலுக்கு போகிறீங்க, அந்த கோவிலில் போய் வெள்ளத்தை கையில் எடுத்து குளத்தை போட்டு கரைச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வெள்ளம் கரைவது போல நோய் தீருங்கிறது ஐதீகம். ஆனால் இன்றைக்கு நம்பிக்கையோடு இதை செய்பவர்கள் எத்தனை பேருங்கிறது தான் கேள்வி. ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த புஷ்கரணி தீர்த்தம் நோய் தீர்க்கும் தீர்த்தங்கிறத யாரும் நம்புவதே கிடையாது. எப்படி நந்திவாயில் தண்ணி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறைய பக்தர்களை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இயற்கையும் இறைவனும் நமக்கு இன்னும் புரியாத புதிராகத்தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கோவில் ஊத்துக்கோட்டைன்னு சொல்லி திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊத்துக்கோட்டை, அந்த ஊத்துக்கோட்டையிலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய பாதையில் இருக்குது. பழமையான கோயில்களில் ஒன்று, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோயில்களில் ஒன்று. குழந்தை பேறு இல்லாதவர்கள், மருத்துவ ரீதியான காரணங்களுக்கு குழந்தை பேறு இல்லாமல் சிரமப்படுபவர்கள், கர்ம வினைகளால் குழந்தை இல்லாமல் சிரமப்படுபவர்கள், நம்ம யாராக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். ராமனுக்கே ஏற்பட்ட குழந்தையின்மை நோயை நீக்க உதவிய கோவில் ராமகிரி. அவசியம் சென்று அங்கு இருக்கக்கூடிய வாலீஸ்வரரையும் மரகதாம்பிகையையும், குறிப்பாக சந்தான பிராப்தி காலபைரவரையும் தரிசித்து சந்தான பிராப்தியை அடையுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் என்கிட்ட கேளுங்க. அவசியம் அதற்கான பதில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை உங்கள் நலனுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.